மார்னிங் ஜிஆர்டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஃபார் த ஃபீமேல்ஸ். எஸ், உங்களோட வெயிஸ்ட் லைன், அதாவது உங்களோட ஆப்ளிக் சைட் வந்து எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டர் பாட்டில் இல்லை உங்ககிட்ட டம்பிள்ஸ் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு ஜஸ்ட் இப்படி சைடில் வச்சுக்கோங்க. கீப் யூர் லெக் வைடாக வச்சுக்கோங்க. ஒரு கையை தலையில் வச்சுக்கணும். ஸோ நீ அளவுக்கு இப்படி கொண்டு போயிட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இப்படி ஹிப் டச் பண்ணுற மாதிரி வரணும். கீப் டூயிங். ஒரு சைடும் 15லேருந்து 20 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணுங்கள். 2லேருந்து 3 வாட்டி பண்ணுங்கள். Change your side. ஸோ இது பண்ணும்போதே உங்களோட சைட் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறதும் ஒர்க் அவுட் ஆகிறதும் தெரியும். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ பாட்டில் கையோடு ஒட்டி இப்படி வச்சுக்கோங்க. ஸ்லைட் ஸ்குவாட்டில் உட்காந்துக்கோங்க. இப்போ ரைட் சைட் டர்ன் பண்ணும். ஸோ இது டர்ன் பண்ணும்போதே உங்களோட வெயிஸ்ட் லைன் மசில்ஸ் ஒர்க் ஆகிறது நல்லாவே தெரியும். ஸோ 20 கவுண்ட்ஸ் 2 செட் பண்ணுங்கள். Change your side. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ ஒரு கால் ஃப்ரண்ட்டு, ஒரு கால் பேக்கு. ஜஸ்ட் இங்கேருந்து இப்படி. ஓகே, சேஞ்ச் யுவர் லெக். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ 2 காலும் ஷோல்டர் வித் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ரைட்டில் டர்ன் பண்ணி சென்டர், லெஃப்டில் டர்ன் பண்ணி சென்டர். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ கால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இங்கேருந்து எப்படி சாப் பண்ணுற மாதிரி. ஓகே, சேஞ்ச் யுவர் சைட்.
ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைசஸை வாரத்தில் நீங்கள் 3லேருந்து 4 வாட்டி பண்ணும்போது உங்களோட ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் வெயிட் லைனும் நல்லா கம்மியாகும். ஸோ இது வந்து 20லேருந்து 30 கவுண்ட் வரைக்கும் 2லேருந்து 3 செட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே ரிசல்ட்ஸ் தெரியும். எதுவுமே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது தான் அதுக்கான ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில நாம பார்க்க போறது குண்டூசி முதல் சுத்தியல் வரை. சுத்தியல் அப்படின்னே போன தலைமுறையில உள்ள எல்லாருக்குமே சுத்தியல் தெரிஞ்சிருக்கும். இந்த தலைமுறையில சுத்தியல்னு நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா ஆயிரக்கணக்கான சுத்தியல் வருது. இதுல எந்த சுத்தியலை நம்ம வந்து பயன்படுத்துறதுன்னே தெரியல. ஆனா ஒவ்வொரு சுத்தியலுக்கும் ஒரு தேவை இருக்குதான் செய்யுது. 1867லேயே 500 வகையான சுத்தியல்கள் தயாரிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு டாஸ் கேபிட்டல்னு சொல்லக்கூடிய மூலதனம்ங்கிற புத்தகத்துல காரல் மார்க்ஸ் வந்து எழுதியிருக்காரு. எதற்காக இத்தனை சுத்தியல்கள் கண்டுபிடிக்கிறாங்க? கண்டுபிடிப்பு தான் வந்து தேவைதான் கண்டுபிடிப்பினுடைய தாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு தாய் இருக்கும்போது எதுக்கு நிறைய சித்திகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மேசையா இருக்கட்டும், நம்ம அமர்ந்து இருக்கக்கூடிய நாற்காலியா இருக்கட்டும், நம்ம மேசை மேல வைக்கக்கூடிய பொருட்களா இருக்கட்டும், ஒண்ணுமே ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளா இருக்கு. எல்லா கண்டுபிடிப்புமே குறைபாடு உடையதுதான். அதனாலதான் அந்த குறைபாட்டை பூர்த்தி செய்வதற்காக வேறொரு பொருளானது கண்டுபிடிக்கப்படுகிறது. காற்று எல்லாருக்கும் அத்தியாவசியமானது. ஆனா அந்த காற்று குளிர்சாதன காற்றா இருக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதனாலதான் ஏசி கண்டுபிடிக்கப்படுது. தண்ணீர் நமக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவை. ஆனா அந்த தண்ணி ஒரு கூல் வாட்டரா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு வந்து ஃப்ரிட்ஜ் தேவைப்படுது. இந்த மாதிரி ஆசைகளுக்காகவும் கண்டுபிடிப்புகள் அதிகமாகி கொண்டே போகிறது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேசை அறையில உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது பெரியவர்களுக்கு சமமா குழந்தைகள் உட்கார்ந்து சாப்பிட முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கு. அப்ப நம்ம எப்படி குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய டைனிங் டேபிள் மேல குழந்தைய உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டுவோம். அப்ப நமக்கு அவங்களுக்கு சமமா சாப்பிடுற மாதிரியான சூழல் இன்னைக்கு இல்லை. அதனாலதான் புதுசா ஒண்ணா என்ன செய்யறாங்கன்னா கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. உலகத்துல காகிதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது, அச்சு இயந்திரங்கள் வந்தது, பதிப்பு துவங்கியது. அப்போ ஒரு பெரிய தேவை இருந்தது. எல்லாம் பெரிய பெரிய புத்தகங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பைண்டிங் பண்ணி வச்சாங்க. சரி, ஒரு 100 பக்கம் 150 பக்கம் 50 பக்கம்னு அதை பைண்ட் பண்ணுவாங்க. 2 பக்கம் இருக்கக்கூடிய காகிதத்தை நம்ம சேர்த்து வைக்கணும். அப்ப என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குண்டூசி. அந்த குண்டூசி நினைச்ச மாத்திரத்தை கண்டுபிடிச்சிட முடியாதுங்க. நீளமான இரும்புகளை எடுத்து அதை வளைத்து அதை தட்டி சிறு சிறு துண்டுகளா மாற்றி அதன் பிறகு அதனுடைய ஒரு முனையில வந்து அதிகமான இரும்பை சேர்த்து உருக்கி ஒரு பெரிய வேலை. இது மனித உழைப்பால செய்யறாங்க. அதுக்கப்புறம் மிஷினை வச்சு செய்யறாங்க. அதிகப்படியான குண்டூசிகள் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த குண்டூசியை வச்சு அந்த 2 பேப்பரை குத்தும் போது என்ன ஆகுது, நாள் பட்டா அந்த துருவெல்லாம் அதுல ஏறிடுது. ஒரு தடவை குத்துன இடத்துனதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே குண்டூசி வச்சு குத்தும் போது அந்த காகிதம் ஃபுல்லா ஓட்டையாயிருது. குத்துன இடத்துல குத்தணும் அப்படின்னா அது லூஸ் ஆகி கண்டு கீழே விழுந்தது. என்ன பண்றது? அப்ப கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஜம் கிளிப். இந்த ஜம் கிளிப் எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளிப்புங்கிற ஒன்றை கண்டுபிடிச்ச நாடு எது அப்படின்னா நார்வே. ஆனா அந்த காலத்துல நார்வேல மட்டும் இல்ல, எது கண்டுபிடிச்சாலும் காப்புரிமை யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா ஜெர்மன்கிட்ட வாங்கணும். நாசி படைகள் இந்த நார்வே மக்கள் கண்டுபிடிச்ச இந்த கண்டுபிடிப்புக்கான அங்கீகாரத்தை அவங்க கொடுக்கல. ஆனா அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய கண்டுபிடிப்பை உலகத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருடைய சட்டைகள்லையுமே அவங்க ஜம்ப் கிளிப்பை குத்திக்கிட்டே போறாங்க. இதை பார்த்து ரொம்ப மன உளைச்சலான நாசிப்படை என்ன பண்ணுதுன்னா, அந்த ஜம் அப்படிங்கிறது நிறுவனத்தினுடைய பெயர். அவங்க தான் இந்த கிளிப்பை அதிகமா தயாரிக்கிறாங்க, உலக அளவுல தயாரிக்கிறாங்க. அதனாலதான் அந்த கிளிப்புக்கு பேரு ஜம் கிளிப்புன்னே பேரு. அதன் பிறகு அந்த ஜம் கிளிப் அப்படிங்கிற ஒண்ணு வந்து வருது. இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஸ்டேப்லரா இருக்கட்டும், குண்டூசியா இருக்கட்டும், அல்லது காகிதங்கள் எல்லாம் ஒன்று சேர்ப்பதற்காக ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ள ஒரு கயரை வச்சு நம்ம வந்து முடிவோம், பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி டேக் பண்றதுன்னு பேரு. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாலும் என்ன இருக்கிறது என்றால் ஒரு குறைபாடு இருக்கிறது. எல்லா கண்டுபிடிப்புகளிலும் ஒரு குறைபாடு இருக்கிறது. அந்த குறைபாட்டை களைய வேண்டும் என்பதற்காக தான் அடுத்த கண்டுபிடிப்பு வருகிறது. ஒரு காலத்துல எல்லாம் உணவை சாப்பிட்டாங்க, உணவை வெட்டி துண்டாக்கி சாப்பிட்டாங்க. அதன் பிறகு வெட்டி துண்டாக்கி சாப்பிடுறது கஷ்டமா இருந்தது. அதனாலதான் முள் ஊசிகள் வந்தது. முள் ஊசி இருக்கிற மாதிரியான கரண்டி வந்துச்சு. 2 முள்ளு மட்டும் இருக்கும். அதை வச்சு குத்தி அந்த உணவை பிச்சு அவங்க சாப்பிடுவாங்க. இது 7ஆம் நூற்றாண்டுல.
17ஆம் நூற்றாண்டுல இந்த முள் ஊசியில 2 முனைக்கு பதிலா 3 முனை வந்தது. அப்ப 100 ஆண்டுகளா மக்கள் முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சாப்பாட்டு மேசையில பயன்படுத்தக்கூடிய அந்த முள் கரண்டிகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா, அது 100 ஆண்டுகளுக்கு முன்பாக 100 ஆண்டுகளாக பலருடைய உழைப்பு அதன் பின்னால் இருப்பதை நீங்க பார்க்கலாம். தேவைதான் கண்டுபிடிப்பின் தாய் என்பது போல ஆசையும் கண்டுபிடிப்பின் தாய் என்று மாறிவிட்டதுனால குறைபாடுகளை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பல புதிய கண்டுபிடிப்புகள் வர்றதை நாம் இன்னைக்கு பார்க்கலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை ஜெய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நாட்டில் முட்டாள்கள் மட்டும் இல்லாமல் போயிட்டாங்கன்னு வச்சுங்க, நகைச்சுவையே இல்லாமல் போயிடும்னு ஒருத்தர் சொன்னார். முட்டாள்கள் தான் நகைச்சுவைகளுக்கு காரணமாக இருக்காங்க, அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு. அது சரி, எல்லாருமே முட்டாளாக போனால் சிரிக்கிறதுக்கு 5-6 அறிவாளிகள் இருந்து தானே ஆகணும். அப்போ எல்லாத்தையும் நம்ம முட்டாள்னு சொல்லிட முடியாதுல்ல. அது நகைச்சுவைன்னு சிரிக்கிறதுக்கு 5-6 அறிவாளிகள் வேணும். அதனால தான் சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு இந்த சிரிப்பு. நடக்கிறத பார்த்து சிரிச்சுட்டு அப்படி விலகி போயிடணும். அதுதான் கலைவாணர் கூட சொல்லுகிற விஷயம். பணக்காரர்கள் நல்ல முதலாளிகள், அவங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வாக்கிங்காக ஒரு பார்க்கில் சந்திச்சுக்கிறாங்க. எப்போவுமே அவங்க 2 பேர் கூடயும் அவங்க கூட வேலை பார்க்குற வேலையாளுகளும் பின்னாடியே வருவாங்க. அவர் டேன்னு கூப்பிட்டா திரும்பணும், அதை தண்ணி பாட்டில் எடு, அந்த வெத்தலை பெட்டி எடு, எல்லாம் சொல்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு எடுபிடிகளாக கூட இவர் ஒருத்தர் வச்சுருக்காரு, அவர் ஒருத்தரை வச்சுருக்காரு. 2 வேலையாட்கள். டேய் தள்ளி போயிருங்க, நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்போம், ஒருத்தர் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 பேரும் வேலையாளுங்க தனியாக ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. இவங்க பார்க்கில் இன்னொரு பெஞ்சில் உட்காந்து சிரித்து ஏதோ வாழ்க்கையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது முட்டாள்தனங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், பாருங்கள், நாட்டில் முட்டாள்கள் அதிகம், என்கிட்ட வேலை பார்க்குறவன் இருக்கான்ல வேலையாள், அவனை மாதிரி முட்டாள், கடைஞ்செடுத்த முட்டாள் உலகத்திலே கிடையாது அப்படின்னு இவர் சொன்னார். நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க? ஏன் வேலையாள் மட்டும் எப்படி? அவனும் அப்படி தான், கடைஞ்செடுத்த முட்டாள். அவன் என்ன தெரியுமா, மோர்லேயே வெண்ணெய் எடுப்பான் அவன், அப்படியாப்பட்ட ஆள் அப்படின்னு இவன் சொன்னான். இந்த 2 பேரும் யார் அதிகமான முட்டாள், தன்னுடைய வேலையாளா அப்படின்னு சொல்கிறதுல போட்டி ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாகவே வேலைக்கு ஆள் வைக்கிறதுன்னா முட்டாள்களை வச்சா நல்லது, சொன்னதை மட்டும் செய்வாங்க. அறிவாளிகளை வச்சா எதிர்த்து கேள்வி கேட்பாங்க, இது ஏன் செய்யணும்னு கேட்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது முதலாளித்துவ கோட்பாடு. அப்போ என்ன பண்ணாங்க, இருங்க ஏன் வேலையாள் தான் முட்டாளிங்கிறத இப்போ உடனே நிரூபிக்கிறேன்னு சொல்லி அவன் வேலையாளை கூப்பிட்டார். ஒருத்தர் கூப்பிட்டு, இங்கே வா ஐயா சொல்லுங்க அப்படின்னு நின்னான். நீ நேராக வீட்டுக்கு போகிறேன்யா, போய் அங்கே நான் இருக்கனா அப்படின்னு பார்த்துட்டு திரும்பி இங்கே சொல்கிற, நான் இருக்கனா இல்லையாங்கிறத எனக்கு தாக்கல் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப நல்லதுயா, இப்போயே போய் பார்த்துட்டு வரேன் வீடு வரைக்கும் போய் அப்படின்னு கிளம்பிட்டான். இன்னொருத்தர் இருக்காருல்ல, அவருடைய வேலையாளை கூப்பிட்டார், இங்கே வா வந்தான். இந்த 1 ரூபா கடை வீதிக்கு போ, காரெல்லாம் விற்கிற கடை வீதிகள் இருக்கும், பெரிய பெரிய கார்கள் விற்பாங்க, நல்ல காராக பார்த்து ப்ளூ கலரில் ஒரு கார் வாங்கிட்டு வா அப்படின்னு 1 ரூபாயை கொடுத்தாரு. ரொம்ப நல்ல தேஜமா, நானே இப்போயே போய் காரை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் கிளம்பி போனான். பார்த்தீங்களா, 2 பேரும் சிரிச்சுக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் போன பிறகு, நான் இங்கே இருக்கேன், வீட்டில் இருக்கணான்னு பார்த்துட்டு வான்னா அதுவும் சரித்தான்னு கிளம்புறான். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய முட்டாள்னு இவர் சொன்னார். அதை விட கொடுமை, 1 ரூபாய்க்கு நாட்டில் எவனாவது கார் விற்பானா? அதுவும் கடை வீதியில் போய் பார்த்து வாங்கிட்டு வானா, சரிங்க வாங்கிட்டு வரேன்ட்டு போகிறான். இவன் எவ்வளோ பெரிய முட்டாள்னு பேசிக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்க்கை விட்டு வெளியே 2 பேரும் போயிட்டாங்க. வேலையாட்கள் 2 பேரும் பார்க்குக்கு வெளியே நின்று இந்த 2 பேரும் பேச ஆரம்பித்தாங்க. ஏப்பா, நம்ம 2 பேருக்கும் முதலாளிகள் இருக்காங்களே, அவங்களில் யார் சிறந்த முட்டாள்னு இப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வருவோமா அப்படின்னு இவங்க பேச ஆரம்பித்தாங்க. அவங்க வேலையாள்கள் முட்டாள்னு பேசுகிறான், இவன் 2 பேரும் முதலாளிகள் முட்டாள்கள்னு பேச ஆரம்பித்தான். என்ன சொல்ல வர்றான்னு, ஏய் அவர் கையில் தான் செல்ஃபோன் இருக்குது, அவர் வீட்டுக்கு நேரடியாக ஒரு ஃபோனை போட்டு, இங்கே பாரு நான் பார்க்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே வீட்டில் இருக்கணும் அப்படின்னு அந்த செல்ஃபோன்லேயே வீட்டுக்கு ஃபோன் அடித்தா அந்த அம்மா எடுத்துகிட்டு வீடு பூரா தேடி பார்த்துட்டு நீங்கள் இல்லைங்க காணாங்க அப்படின்னு அவங்க சொல்லட்டும். அப்படியே இருந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம்ல. எனக்கு காசு கையில் கொடுத்து போய் பஸ் ஏறி வீட்டுக்கு போய் நான் இருக்கணான்னு பார்த்து திரும்பி வர்ற அளவுக்கு எதுக்கு வீணான அலைச்சல் வீணான செலவு அப்படின்னா அவன். இரண்டாவது ஆள் சொன்னான் சிரிச்சுக்கிட்டே, நீயாவது பரவாயில்லப்பா, உங்கள் முதலாளி பரவாயில்ல, இன்றைக்கி தான் ஞாயிற்றுக்கிழமையாச்சே, எல்லா கடையும் அடைச்சிருப்பானே, கார் கம்பெனி கடைகள்லாம் அடைச்சி வச்சுருப்பானே, இப்போ போய் கார் வாங்கிட்டு வானா நான் எங்கே போய் தேடி வாங்கிட்டு வர்றது, வீண் அலைச்சல் தானே, இது கூட தெரியாத முட்டாள எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் வீட்டு முதலாளி இருக்கார் அப்படின்னு அவங்க சொன்னாராம். ரெண்டாவது ஆள், இப்படி பாருங்க, இப்போ நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க, இந்த முதலாளிகள் முட்டாள்களா இல்லை இந்த தொழிலாளிகள் வேலையாட்கள் முட்டாள்களா? அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.